Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்கணும் 11th accountancyல chapter 9ல 10 sum பார்க்குறோம். The following errors were located after the preparation of trial balance. Past journal entries to rectify them. Assume that there exists a suspense account. Suspense account போட்டு rectify பண்ண சொல்லியிருக்காங்க. First one பாருங்க, the total of sales book was undercast by 350. Sales book என்ன இருக்குது undercast அப்படின்னா ஒரிஜினல் மெத்தட் தான் போட போகிறோம். அப்போது சேல்ஸ் எங்கே வரும், கிரெடிட்டில் தான் வரும். கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு அண்ட் சேல்ஸ் அக்கௌண்ட் போடுவோம். இப்போது கேஷ்க்கு பதில் என்ன பண்ண போகிறோம், சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட் போட போகிறோம். ஃபார்மேட் எழுதிங்க, ஜேர்னல் என்ட்ரி, டேட், பர்டிகுலர்ஸ், லெஜர், ஃபோலியோ, டெபிட், கிரெடிட்னு ஹெட்டிங் எழுதிங்க. இப்போ ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட் எவ்வளவு 350 என்ட்ரு பண்ணிடுங்க. ஓகேவா. செகண்ட் ட்ரான்சாக்ஷன் பாருங்கள். The total of the discount column on the debit side of cash book 420 was not posted. இப்போ அவங்களே கொடுத்துட்டாங்க, டிஸ்கவுண்ட் காலம் வந்து டெபிட் சைடில் இருக்குது, அதை வந்து 420 போஸ்ட் பண்ணலைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ போஸ்ட் பண்ணலை அப்படின்னா நம்ம போஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். டெபிட் சைடு டிஸ்கவுண்ட் காலம் வந்துச்சுன்னா அது என்னது, டிஸ்கவுண்ட் அலவுட். அப்போது டிஸ்கவுண்ட் அலவுட் அக்கௌண்ட் டேட்டா டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் நரேஷன் எழுதிங்க. 420 என்ட்ரு பண்ணிக்க வேண்டியதான். நெக்ஸ்ட்டு, the total of one page of purchase book 5353 was carried forward to the pages 5533. 5353லேருந்து 5553 அது அதிகமாக போட்டாங்க. இது என்ன இருக்குது, ஓவர் கேஸ்டாக இருக்குது. இப்போ ஓவர் கேஸ்ட்னால் ஆப்போசிட் என்ட்ரி தான் போடுவோம். இதோட ஒரிஜினல் என்ட்ரி என்னது, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அப்படின்னு போடுவீங்க. இப்போது ஆப்போசிட் போடும்போது கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் போட போகிறோம். அதுக்கு தான் என்ன போடுறோம், சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். டிஃப்ரென்ஸ் என்ன, 5533லேருந்து 5353 லெஸ் பண்ணிங்கன்னா 5533லேருந்து 5353 லெஸ் பண்ணால் பேலன்ஸ் 180 என்ட்ரு பண்ணிடணும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு டி டிரான்சாக்ஷன் பாருங்கள். சேலரிஸ் 2400 வாஸ் போஸ்டட் ஆஸ் 24000. அதாவது 2400 24,000 போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதிகமாக இதுவும் ஓவர் கேஷ் தான். இப்போது சேலரிஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அப்படின்னு பண்ணோம். பட் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதிகமாக என்ட்ரு பண்ணிட்டாங்க. அப்போ அதிகமாக என்ட்ரு பண்ணால் ஆப்போசிட் என்ட்ரி வரும். கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேலரிஸ் அக்கௌண்ட். இப்போது சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு salaries account 21,600 21,000. இது எப்படி போட்டோன்னா 24,000 என்ட்ரு பண்ணிட்டாங்க 2,400க்கு. அப்போது ரெண்டுத்தையும் லெஸ் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் வர ஆன்சரை தான் என்ட்ரு பண்ணணும், 21,600. ஓகேவா. நெக்ஸ்ட்டு, பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் ஃப்ரம் செம்பியான் மாதேவி ஆன் கிரெடிட் ஃபார் 180. செம்பியான் மாதேவிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க குட்ஸை 180க்கு. ஆனால் அவங்க அக்கௌண்ட் போஸ்டட் டு ஹர் அக்கௌண்ட்டில் வந்து 1800 தப்பாக வந்து என்ட்ரு பண்ணிட்டாங்க அவங்க அக்கௌண்ட்டில். அப்போ இதோட ஒரிஜினல் என்ட்ரி என்ன வரும், பர்ச்சேசஸ் டு செம்பியான் தேவின்னு வரும். இதில் அதிகமாக என்ட்ரு பண்ணிக்கிறதுனால என்ன பண்ண போகிறோம், ஆப்போசிட் என்ட்ரி போட போகிறோம். ஆப்போசிட் என்ட்ரினா ஒரிஜினல் என்ட்ரியில் செம்பியான் மாதேவி வந்து கிரெடிட் பண்ணுவோம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், டெபிட் பண்ண போகிறோம். அவங்க அக்கௌண்ட்டில் தான் தப்பாக பண்ணியிருக்காங்க, அதனால் அதை மட்டும் சரி பண்ணால் போதும். செம்பியான் தேவி அக்கௌண்ட் டேட்டா டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் நரேஷன் எழுதிங்க. இது எப்படின்னா 1800லேருந்து 180 போட வேண்டிய இடத்துல 1800 என்ட்ரு பண்ணிட்டாங்க. ரெண்டுத்தையும் லெஸ் பண்ணால் 1620. இதை மட்டும் தான் என்ட்ரு பண்ணணும், டிஃப்ரென்ஸை மட்டும் தான் என்ட்ரு பண்ணணும். ஓகேவா. சம் புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு 11th சம் பாருங்கள். ரெக்டிஃபை த ஃபாலோயிங் ஜேர்னல் என்ட்ரி. அவங்களே வந்து ரெக்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஜேர்னல் என்ட்ரி அவங்க கொடுத்துருக்காங்க, இதை வச்சு தான் நம்ம ரெக்டிஃபை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், குமணன் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி பெய்டு டு குமணன், ஆனால் கீழே கொடுத்துருக்கிறது சேலரி பெய்டு, ஆனால் அவங்க குமணன் டு கேஷ்னு தப்பாக என்ட்ரு பண்ணிட்டாங்க. இப்போது கரெக்டாக பாருங்கள், சேலரி கரெக்ட் என்ட்ரி என்ன வரும்னா சேலரி அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அப்படின்னு வரும். ஆனால் அவங்க தப்பாக என்ன பண்ணிட்டாங்க, குமணன் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அப்படின்னு என்ட்ரு பண்ணிட்டாங்க. ஓகேவா. இப்போ இது எனக்கு கரெக்ட் என்ட்ரி வந்து சேலரி. அப்போது சேலரி தப்பாக என்ட்ரு பண்ணது குமணன். இவங்களே அப்படியே ஆப்போசிட் கொடுத்துட்டோம்னா ரெக்டிஃபை ஆகிடும். அப்போது சேலரி அக்கௌண்ட் டேட்டா டு குமணன் அக்கௌண்ட் எவ்வளவு 10,000 என்ட்ரு பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு, செங்குட்டுவன் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ். ஓகேவா. இப்போ செங்குட்டுவன் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் கீழே வந்து ரெண்ட் பெய்ட் டு செங்குட்டுவன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதுக்கு என்ன வரணும் என்ட்ரினா, ரெண்ட் பெய்டுக்கு ரெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ்னு வரணும். தப்பாக செங்குட்டுவன் டு கேஷ்னு எழுதிட்டாங்க.
பாருங்கள், ரெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அப்படின்னு வரணும். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா செங்குட்டுவன் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரு பண்ணிட்டாங்க ராங்காக. அப்போது கரெக்டாக உள்ளது வந்து ரெண்ட்டை வந்து டெபிட் பண்ணிக்கிறோம். ராங்காக என்ட்ரு பண்ண செங்குட்டுவன், அதை க்ரெடிட் பண்ணிட்டோம்னா ரெக்டிஃபை ஆகிடும். இப்போ ரெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு செங்குட்டுவன் அக்கௌண்ட் 6,000 என்ட்ரு பண்ணணும். நெக்ஸ்ட்டு கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ். இப்போது 2,000 ஆனால் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஃபர்னிச்சரை தான் சோல்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு ஃபர்னிச்சர் தான் வரணும். கரெக்ட் என்ட்ரி என்ன வரணும், கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு ஃபர்னிச்சர்னு வரணும். பட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ்ன்னு சொல்லிட்டு என்ட்ரு பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபர்னிச்சர் வந்து கிரெடிட், இது கரெக்டான என்ட்ரி. ஃபர்னிச்சர் வந்து கிரெடிட் பண்ணியிருக்கோம். இங்கே உள்ள சேல்ஸை வந்து டெபிட் பண்ணிட்டோம்னா சம் வந்து ரெக்டிஃபை ஆகிடும். அப்போது சேல்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ஃபர்னிச்சர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு நரேஷன் எழுதிக்க வேண்டியதான். 2,000 என்ட்ரு பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் என்ட்ரி பாருங்கள், கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு குமரராஜா அக்கௌண்ட். ஆனால் சோல்டு குட்ஸ் டு குமரராஜா ஃபார் கேஷுக்கு தான் என்ட்ரு பண்ணியிருக்காங்க குட்ஸை. அப்போது இதுக்கும் அதே தான். ஓகே, கரெக்ட் என்ட்ரி என்ன வரணும், குட்ஸை வந்து சோல்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் கேஷுக்கு தான் பண்ணியிருக்காங்க. அதனால் கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் தான் வரணும். ஆனால் தப்பாக என்ன பண்ணியிருக்காங்க, கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு குமரராஜா அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரு பண்ணியிருக்காங்க. இப்போ கரெக்டான என்ட்ரி வந்து கேஷ் டு சேல்ஸை வந்து கிரெடிட் பண்ணியிருக்காங்க. ஆப்போசிட்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம டெபிட் பண்ணோம்னா ரெக்டிஃபை பண்ணிடலாம். அப்போ குமரராஜா அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் 10,000 என்ட்ரு பண்ணிக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு Manimaran account data to purchase account. Goods taken by the proprietor Mr. Manimaran for his personal use. அப்போ பர்சனல் யூஸ்க்காக பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பர்சனல் யூஸ்க்குனா என்ன பண்ணணும், ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் வரும். அப்போ ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேசஸ்னு வரும். அதாவது கேஷ்க்கு குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் அதில் வந்து கேஷுன்னு போடுவோம். ஓகேவா, இப்போது வேறு ஏதாவது நம்ம ஓன் யூஸ்க்காக இப்போ குட்ஸை வந்து ஓன் யூஸ்க்காக பர்சனல் பண்ணியிருந்தோம்னா அதை பர்ச்சேஸ் தான் போடுவோம். ட்ராயிங்ஸ் டு பர்ச்சேஸ்னு வரும். ஆனால் அவங்க வந்து மணிமாறன் டு பர்ச்சேஸ்ன்னு சொல்லிட்டு தப்பாக என்ட்ரு பண்ணியிருக்காங்க. அப்போது அந்த ட்ராயிங்ஸ் கரெக்டு பாருங்கள். கரெக்ட் என்ட்ரி வந்து ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேஸ். ஆனால் ராங் என்ட்ரி பண்ணியிருக்கிறது மணிமாறன் டு பர்ச்சேஸ். இப்போது ட்ராயிங்ஸுங்கிறது கரெக்டாக அதை டெபிட் பண்ணிவிட்டு மணிமாறனை க்ரெடிட் பண்ணால் ரெக்டிஃபை ஆகிடும். ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு மணிமாறன் அக்கௌண்ட் 1,000 என்ட்ரு பண்ணி நரேஷன் எழுதி வேண்டாம். ஓகேவா, சம் புரியும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.